கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்த ஆள். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது எப்படி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லென்த்தான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளாக வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டணும். ஸோ இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் வந்து லென்த்தான வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரியாத ஒரு 5 சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் டெக்டேஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜுக்காக வெயிட் பண்ணிடுவீங்க. பட் அந்த டைமில் அந்த மெசேஜ் வராமல், ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா டுவெங் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த சாட்க்கு எந்தெந்த மாதிரியான ரிங்டோன்ஸ் பண்ணுறது நீங்களே கஸ்டமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலியமாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டோன் வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் யார் அப்படிங்கிறது நீங்கள் உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க. அதில் எந்த சாட்டுக்கு நீங்கள் ரிங்டோன் கொடுக்குமோ அந்த சாட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டோன் வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இருந்துச்சு, அது யார் அனுப்பிச்சாங்க உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ சூப்பரான ட்ரிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற செகண்ட் ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் மெசேஜஸ். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை வந்து நான் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க, இல்லைனா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுத்து வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ பிகாஸ் வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாக காலங்காலமாக அந்த ஃபீச்சர் இருக்குது. பட் நம்ம தான் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் மெசேஜஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுதோ அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டார் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மெசேஜ்லாம் இந்த மாதிரி பண்ணுமோ எல்லா மெசேஜ் ஸ்டார்ட் போட்டுக்கோங்க. ஸோ இது எங்கே போய் பார்க்கணும் கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்போட இன்டர்ஃபேஸ் போய்க்கோங்க. அதில் 3 டாட்ஸ் இருக்கும். அதில் கிளிக் பண்ணினாலே ஸ்டார்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெசேஜ் ஸ்டார்ட் போட்டிங்க அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக ஃபோன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் தேடிக்கவே தேவை. ஸோ இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எந்த மெசேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியலாம். ஸோ சூப்பரான ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மூணாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா. ஸோ ஃபஸ்ட் உங்களோட மொபைல் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அன்இன்ஸ்டால் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஆக்குபை பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிக்கு. ஸோ உங்களுக்கே வந்து டவுட் வரும். ஸோ வாட்ஸ்அப்பில் என்னடா அப்படி 2 GBக்கு என்னோட ஃபைல்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப் போய்க்கோங்க. அதில் 3 டாட் கொடுத்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப் வந்து ஆக்குபை பண்ணிக்க அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஷோ அவுட் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 MBக்கு அதிகமான ஃபைல்ஸ் எத்தனை உங்களோட வாட்ஸ்அப்பில் ஆக்குபை ஆகுது. ஸோ 548 MB என்னோட ஃபோனில் வந்து ஆக்குபை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஆக்குபை பண்ணிக்க அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த குறிப்பிட்ட சாட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் ஈஸியாக வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூடிய ஸ்டோரேஜ் அண்ட் ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். சூப்பரான ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 4வது ட்ரிக் என்னன்னு கேட்டால் டைனமிக் வால்பேப்பர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் தெரியாது, பாதி பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிக் தெரியுமா தெரியாதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் தனித்தனியான வால்பேப்பர்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைனமிக் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு மாதிரி நைட் ஒரு மணி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சாட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாட்டை கிளிக் பண்ணிங்கனாலே 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி வால்பேப்பர் அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. வால்பேப்பர் அப்படின்னு சூஸ் பண்ணாலே பிரைட் டார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெச்டி குவாலிட்டி தான். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நைட் டைமில் வச்சுக்க மாதிரியான வால்பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இது மூலமாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோன் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் வால்பேப்பர்ஸ் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கலர்ஸ் அப்படிங்க அது கூட அவ்வளோக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ இந்த பிரைட் அண்ட் டார்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் டைனமிக் வால்பேப்பர்ஸ் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ சூப்பரான ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் ட்ரிக் என்ன கேட்டிங்கன்னா, ஃபாண்ட் ட்ரிக். ஸோ நிறைய பேர் மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மொபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மொபைல்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஃபாண்ட் டிஸ்பிளே வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸியாக வந்து கஸ்டம் ஃபால்ட் வந்து ஈஸியாக மேக் பண்ணிக்க முடியும். பட் இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு மட்டும் இந்த ட்ரிக் நான் சொல்லிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாண்ட் என்ன கேட்டிங்கன்னா போல்டு ஃபாண்ட். இந்த போல்டு ஃபாண்ட் எப்படி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கீபோர்டில் போய் ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டார் போட்டு எந்தெந்த மாதிரியான உங்களுக்கு லெட்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு கேப்பிடம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அகைன் இந்த ஸ்டார் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போல்டு ஃபாண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக் ஃபாண்ட். இந்த இட்டாலிக் ஃபாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்கோர் வந்து போட்டுக்கோங்க. அண்டர்ஸ்கோர் போட்டு சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு எந்த வேர்டு வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. கேப்பிடாமல் டைப் பண்ணிட்டு திரும்ப அந்த அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா அது வந்து இட்டாலிக் ஃபாண்ட்டாக மாற்றிடும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு இட்டாலிக் ஃபாண்ட் மேட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கன் ஃபோன். இந்த ஸ்ட்ரைக்கன் ஃபோன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்லி கேப் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ இந்த சிம்லி கேப் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு அன்இக்குவலைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கலாம். ஸோ இந்த சிம்லி
சிம்லி கேப்பை போட்டுட்டு நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிட்டு திரும்ப அந்த சிம்லி கேப்பை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் ஃபாண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபாண்ட் பேர் தெரியல, பட் இந்த ஃபாண்ட் எப்படி கிரியேட் பண்ணது மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த இது பேர் கொட்டேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டேஷன் மார்க்கை 3 டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெட்டர்ஸோ அதை டைப் பண்ணிட்டு திரும்ப அந்த கொட்டேஷன் மார்க்கை 3 டைம்ஸ் சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கேப் விட்டு கேப் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பரான ஃபாண்ட்ஸை கஸ்டமாகவே மேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பழைய ஃபோன் வச்சுக்கோங்களா, கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ மக்களே, இனி வீடியோவில் பார்த்து இந்த 5 ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் எம்டி கிரியேஷன்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.